ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு டேக்கர் பைஸ் சேனல். இனி நம்ம சேனலில் வந்து மோட்டோ விளாகிங் தான் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி மோட்டோ விளாகிங் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு நம்ம சேனலில். டேக்கர் மோட்டோ விளாக்ஸ்ன்ட்டு ரேப்பிடோ ஓட்டினது வந்து ஒரு மோட்டோ விளாக் பண்ணியிருப்போம். இப்போ அதை தொடர்ந்து வந்து இப்போ வந்து நம்ம மோட்டோ விளாக் என்ன பண்ண போகிறோம்னா, திருச்சியிலேருந்து சென்னை வரையும் ஒரு 330 கிலோமீட்டர் வரையும் உங்களுக்கு பைக் ரைட் பண்ணி அதை விளாகாக எடுத்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நம்ம சேனலில் வர 2வது மோட்டோ விளாகிங் இது. அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம். 300 கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட 5 or 6 hour ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எனக்கு வந்து இது கொஞ்சம் பெரிய ரைட் தான் சொல்லணும். ஏகப்பட்ட பெரிய பெரிய ரைட்லாம் போகிறாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து இந்த 300 கிலோமீட்டர் பெரிய ரைட் தான். ஏன்னா வந்து இது வண்டி வாங்கின புதுசில் வந்து இந்த 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். சென்னை டு திருச்சி வந்திருக்கேன் எங்கள் ஊருக்கு. பட் ஆனால் அதுக்கப்புறம் 7 years ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி 300 கிலோமீட்டர் பெரிய ரைடு வந்து போனதில்லை. பட் ஆனால் வந்து இப்போ ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது. என்னன்னா, என் அண்ணன் ஒரு பைக் வச்சிருக்கான், டியூக் 125. அது சென்னைக்கு எடுத்துகிட்டு வரணும் அங்கே யூஸுக்கு. ஸோ வந்து அவன் பார்சல் போடுறான்னா, அதுக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி, சரி நீ பார்சல் போடுறதுக்கு நானே எடுத்துகிட்டு வந்துடுறேன். அது பார்சல் போட்டு 2000 நம்ம ஒரு 1000 பெட்ரோல் போட்டால் நம்ம வந்து ஒரு 1000 சேவ் பண்ணலாம். அது ரொம்ப இல்லாமல் நம்ம லாக் எடுக்க யூஸ் ஆகும். அதுக்காக வந்து சொல்லி நான் வந்துட்டு கேட்டு வண்டி நான் எடுத்துகிட்டு வரலான்னு ஐடியா வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:25 ஆகுது. இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம் திருச்சிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள வச்சுக்கோங்களேன். எத்தனை மணிக்கு நம்ம சென்னை ரீச் ஆகிறோம்னு பார்ப்போம் வாங்க. கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் பிக் பைக் ரைடு ஆஃப்டர் மெனி இயர்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 years இருக்கும். வாட்டர் கேன் கொடுக்குறது வந்து சென்னையிலலாம் தரமாட்டாங்க. பட் ஆனால் திருச்சியில் தராங்க. அது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். இல்லை பல பர்பஸ் யூஸ் ஆகும் வண்டி இருந்துச்சுன்னா. நான் 500 போடணும். ஆமாண்ணா, நார்மல் தான். அப்புறம் பாட்டில் ஒரு 100 பாட்டிலில் ஒரு 100 600 மொத்தம் போடுறேன். பார்த்தீங்களா, 335 கிலோமீட்டர்ஸ் நம்ம ரைட் போகிறோம். வண்டி ரீசெட் பண்ணிக்கலாம். ட்ரிப்பு ரீசெட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிப் ஒன்று ரீசெட் பண்ணலாம். அதே அதிகமாக வந்துருக்கு. ரீசெட் பண்ணியாச்சு. 9,960 கிலோமீட்டர்ஸ். இப்போது தொடங்கியாச்சு பயணம். சென்னை நோக்கி ஒரு பயணம். ஆனால் இப்போ மார்ச் மாதம் வந்ததுக்கப்புறம் வந்து பனி வந்து கம்மியாச்சுங்க. லாஸ்ட் மந்த் ரேப்பிடோ விளாக் போட்டுருக்கும்போது சரியான குளிர். நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த விளாகில். பட் ஆனால் இப்போ வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து ரொம்ப நார்மல் டெம்பரேச்சர் தான் இருக்குன்னு சொல்லணும். மோஸ்ட்லி நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணணுமே சரி, எங்கே லாங் ரைடாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு மீடியம் ரைடாக இருந்தாலும் சரி, ஏர்லி மார்னிங் ரைட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து டிராஃபிக் இருக்காது. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு அந்த பொல்யூஷன் வந்து பெருசாக இருக்காது. ஏன்னா வந்து கொஞ்சம் நேரம் லேட்டாக வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகும்போது உங்களுக்கு வந்து பொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆகும். ஆனால் இப்போ வந்து பெருசாக வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகிறதுனால வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டிராஃபிக் இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆக முடியலாம். இன்னும் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹீட் அதையும் நீங்கள் தவிர்த்துடலாம். இந்த வெயில் இல்லாமல் கூட நீங்கள் ஓட்டுறதுனால இன்னும் சீக்கிரமாக நீங்கள் ஓட்டுறது வரும். உங்கள் பாடியை சீக்கிரம் டீஹைட்ரேஷன் ஆகாது. இப்போ இதெல்லாம் பிளான் பண்ணி ஒரு மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 4 o'clock கிளம்புற மாதிரி பிளான் பண்ணி ரைட் பண்ணுவேன். நானே ரிலேட்டிவ் ஒரு 4:30 ஆயிடுச்சு. கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? காவிரி ஆற்றுல இருக்கோம். ரொம்ப ஹிஸ்டாரிக் ஃபேமஸ் காவிரி ஆறு, தமிழ்நாட்டில் பெரிய ஆறு.
இந்த ஆரோட ஹிஸ்ட்ரி என்னன்னு நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நைட்லேயே பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக ஜெயண்டியாக இருக்குது. மினி பீச் மாதிரி தெரியுது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக ஒயிட்டாக தெரியும் உங்களுக்கு. பார்க்கணும் வச்சேன் பாருங்க எவ்வளோ பிடிச்சி போடுது, வேற லெவலுங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பயணத்துக்கு வருவோம். இங்கே தான் மழை நடக்கும் நினைக்கிறேன். மாநாடு திமுக மாநாடு நடக்கிறதுல செட்டிங் பண்ணுறாங்க. மணி 6 ஆயிடுச்சு கைஸ். பார்த்தீங்களா விரிஞ்சிருச்சு. அதில் வந்து கிலோமீட்டர் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஒரு 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். 20 கிலோமீட்டர் வந்து ஷார்டேஜ் சொல்லலாம். பட் ஆனால் அப்போ வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் குளிர் கம்மியாயிடுச்சுட்டு. பட் ஆனால் அது இல்லைங்க, ஹைவேஸில் ஓட்டும் போது தெரியுது குளிர்லாம் இன்னும் போல, அதே சின்னஸாக இருக்குது. ஸோ வரைச்சிக்கிட்டு இத்தனையும் நான் ஜர்க்கின் போட்டிருக்கேன், ரொம்பவே சின்னஸாக தான் சொல்லணும். எப்போ நம்ம 300 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து 3 பாட்டாக பிரிச்சுக்கணும். 100 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டர் செஷன் கொண்டு வச்சுக்கணும், அதுக்கு அடுத்த 100 கிலோமீட்டர் செஷன் 2 வச்சுக்கணும், அதுக்கு அடுத்தது 100 கிலோமீட்டர் அடுத்த 100 கிலோமீட்டர் ஃப்ரீயாக வச்சுக்கணும். திருச்சியிலேருந்து கிளம்பி இப்போ ஃபஸ்ட்டு டோல் வருது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் பைக்கர்ஸ்க்கு டோல் அந்த பிரச்சனை இல்லை. டோல் கேட் வந்து பைக்கர்ஸ்க்கு வந்து கிடையாது, ஃப்ரீ தான். பாட்டு போயிட்டே இருக்கணும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க. நல்லா விரிஞ்சிச்சு கைஸ். கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. டீ குடிக்க தான் வந்திருக்கேன். சரியான சில்லுங்க. அண்டு இந்த வண்டியை பார்த்து சொல்லணும்னா 100 கிலோமீட்டருக்கு ஓட்டல, இன்னும் இந்த சீட்டு நான் படுத்துகிற பாடு இருக்கு, ரொம்ப கொடுமைங்க. கண்டிப்பாக டியூக்கு வச்சுருக்கவங்களாம் கிரேட் சொல்லி ஆகணும். அவங்க வந்து சீட்டை வந்து வேறு மாற்றிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லை ஸ்டாப்பில் இருக்கிற சீட் வச்சே அவங்க வந்து மேனேஜ் பண்ணி ஓட்டுறாங்கன்னா அவங்க வந்து கிரேட்ஸ் கொடுத்தே ஆகணும். அவங்க வந்து சூப்பர் ஹீரோன்னு சொல்லணும். ரொம்ப ஆடாக இருக்குது, ரொம்ப வலி பெயின் வருது. கண்டிப்பாக இதை வச்சுட்டு வந்து இங்கே வந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதை வச்சுட்டு பெரிய பெரிய ட்ரிப்லாம் போகிறாங்களே, அதெல்லாம் எப்படின்னு தெரியல எனக்கு. கண்டிப்பாக அவங்களாம் மாற்றிடுவாங்க, எனக்கு கொஷன் போட்டுருவாங்க வேறு. ஸோ டியூக்கில் வந்து அது ஒரு மைனஸ் தான் சொல்லணும். பெயினாக இருந்துச்சு, த்ரோட் பெயின். ஸோ அதனால் இஞ்சி போட்டு டீ கேட்டேன். அண்ட் அட் சேம் டைம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் பைக்கு பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கோமா, ஸோ பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் டீலாம் பிஸ்கட் போட்டு சாப்பிட்டு கொஞ்சம் பசியை வச்சுட்டு இன்னொரு 100 கிலோமீட்டர் கம் பண்ணிட்டு 9 மணி மேலே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பியும் லாஸ்ட்டாக ரெஸ்ட் வச்சா வீட்டுக்கு போகிறது தான் இந்த மொத்தம் பிளான். ஸோ கைஸ், டீ டைம் முடிஞ்சுது, எல்லாம் டீ குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த செஷன் 2 நோக்கி ஒரு பயணம். இந்த செஷன் கொஞ்சம் கம்ப்ளீட் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு செஷன் 100 கிலோமீட்டர் ஓட்டணும். பார்த்து 100 கிலோமீட்டர் ஓட்டலாம் ஐடியா வச்சுதான். பட் ஆனால் 12 கிலோமீட்டர் ஸ்டார்டேஜாக ஓட்டிருக்கோம். இப்போ வந்து 12 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணோம். அண்ட் வந்து 9 o'clock வந்து இந்த அளவுக்கு மேக்ஸிமம் கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணணும். ஏன்னா வந்து 9 o'clock வெயில் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இது ஓட்டுறது வந்து கொஞ்சம் ஆடாக இருக்கும்.
வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. எழுதுன ஒரு ஆந்தம் இருக்கு. எத்தனை வருஷம் இந்த பாட்டுக்கு எதுக்கு ஒரு பரிசு எடுத்துருக்காங்க. அல்டிமேட் அந்த பாட்டை அனௌன்ஸ் பண்ணிடுறோம். Sol y arena, oh so bright, baila conmigo toda la night. El ritmo suena, can you feel? Move your body, it's so real. Vuélvete loco. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ 2 செஷனை முடிச்சிச்சு கிளைமேக்ஸ். ஸோ 2 செஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு 3ஆவது செஷன் நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. எங்கேயாவது கடை இருந்துச்சுன்னா சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு பசிக்கல. ஒரு 2 மணி நேரம் இன்னும் தாங்க மாட்டேன்னு தான் தெரியாது. அதனால் ஒரு நல்ல கடை இருந்துச்சுன்னா சாப்பிட்டு போகிற மாதிரி ஐடியா. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். அப்படின்னா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு டிஃபன் எதாவது இருக்காண்ணா? டிஃபன் இருக்கா? அது என்னென்ன இருக்கு? இட்லியா? கைஸ் இட்லி தான். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரைடை கண்டினியூ பண்ணலாம். பாய். பக்கத்தில் ஒரு டிஃபன் கடையில் நல்லா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. 3 இட்லி ஒரு வடை சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்ட வேகத்தில் கிளம்புறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. 4:30 மணிக்கு எடுத்தது வண்டியை. 5:30, 6:00, 7:30, 8:30, 9, 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் போகணும். 6:30 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு வழியாக 300 கிலோமீட்டர்ன்ற பெரிய ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னை பொறுத்தவரையும் 300 கிலோமீட்டர் பெரிய ரைடு தாங்க. யோசிக்காதீங்க நான் 300 கிலோமீட்டர் பெரிய ரைடாக சொல்கிறான்ட்டு. அண்டு வந்து இந்த 300 கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ண அண்டு இந்த 300 கிலோமீட்டர் வந்து வெறும் ரைடு மட்டும் பண்ணாது மட்டும் இல்லாமல் மோட்டோ விலாகாக எடுத்தது வந்து என்னை பொறுத்தவரையும் ஒரு சாதனையை தான் நான் பார்க்குறேன். ஸோ நம்ம மோட்டோ விலாக்கு இது ஒரு வீடியோ வந்து அடித்தளமாக அமையும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம்.